ஆன்மீக செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காசி விஸ்வநாதர் கோயில் மோட்ச தீபத்திற்கான சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி கோயிலில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோயிலில் இருந்த மோட்ச தீபம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு காவிரி ஆற்றில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் விடப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் காவிரி கரையில் நின்று மோட்ச தீபத்தை கண்டு வழிபட்டனர். நாமக்கல் ராசிபுரம் ஸ்ரீ ஞானவராகி அம்மன் கோயிலில் தேய்பிறை பஞ்சமி அன்று உக்கிர தெய்வங்களான வாராகி அம்மன், பிரத்யங்கரா தேவி, மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி வாராகி அம்பாளுக்கு பால், இளநீர், தேன் உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் தீபம் உள்ளிட்டவைகள் ஏற்றி வழிபட்டனர். திருவண்ணாமலை சேத்துப்பட்டு ஸ்ரீ பச்சையம்மன் கோயிலில் ஆடி மாத 3வது திங்கட்கிழமையை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு பக்தர்கள் பொங்கலிட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டனர். தொடர்ந்து காப்பு விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த முருக்கேரி ஸ்ரீ வேங்கடத்தம்மன், மாரியம்மன், நாகாத்தம்மன் கோயில்களில் ஆடி திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் தினசரி சிறப்பு பூஜைகள் நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக பக்தர்கள் வேல் அலகு குத்துதல், செடல் குத்துதல் உள்ளிட்டவைகளுடன் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்ததுடன் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் முல்லை பெரியாற்றில் ஆடி மாத 18ஆம் பெருக்கை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஞானாம்பிகை உடனுரை திருக்காலத்தீஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஆற்றங்கரையில் தீபமேற்றி மஞ்சள், அருகம்புல், பழங்கள் படையலாக இட்டு சிறப்பு வழிபாடு செய்து ஆற்றில் திருவிளக்குகள் இட்டு வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலில் எழுந்தருளியுள்ள தேரடி கருப்பண்ணசாமிக்கு ஆடி 18ஆம் பெருக்கை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த பூஜையின் சிறப்பு நிகழ்வாக தேரடி கருப்பண்ணசுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து சன்னதி முழுவதும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டன. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரடி கருப்பண்ணசுவாமியை வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த ஸ்ரீ ஆவத்தாயி அம்மன் பட்டவர் சுவாமி கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி ஆவத்தாயி அம்மன் பட்டவர் சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்றன. தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
சிவகங்கை ஸ்ரீ மலையாள வாணி கருப்பண்ணசுவாமி கோயிலில் ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீ வாணி கருப்பண்ணசுவாமிக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் சாற்றி வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பஞ்சமுகம் ஏகமுக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கருப்பண்ணசுவாமியை வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே திருமணஞ்சேரி சுகந்த பரிமளேஸ்வரர் கோயிலில் இயற்கை வளம் பெருக சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து மலர்கள், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து அருகில் இருந்த நீர்நிலைகளிலும் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் பட்டி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலில் இந்த ஆண்டிற்கான பொங்கல் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மேலதாளங்கள் முழங்க யானை ஊர்வலத்துடன் கொண்டுவரப்பட்ட கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாள் சிம்ம வாகனத்திலும் விநாயகர் பெருமான் சப்பரத்திலும் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வழியெங்கும் வழிபட்டனர். புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் அடுத்துள்ள தேயத்தூர் ஸ்ரீ சகஸ்ர லட்சுமீஸ்வரர் கோயிலில் ஆடி மாத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி இக்கோயிலில் எழுந்தருளி உள்ள வாஞ்சா கணபதி, வள்ளி தேவசேனா, சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு யாக பூஜைகளுக்கு பின்னர் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 14ஆம் நாளன்று அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து சந்தன காப்புடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரை அடுத்த வேட்டையம்பட்டி ஸ்ரீ காமாட்சி பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை ஒட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரத்தில் காட்சியளிக்க கோயில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் பக்தர்கள் அலங்காரத்துடன் திருவிளக்குகள் ஏற்றி கணபதி பூஜைகள் செய்ததுடன் சிவாச்சாரியர்கள் சிறப்பு மந்திரங்கள் சொல்ல சொல்ல பூக்கள், மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்தனர். தொடர்ந்து தீபதூப அர்ச்சனைகள் செய்து ஸ்ரீ காமாட்சி பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகடூர் காந்தமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமானுக்கு ஆடி மாத செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆடி மாத தேய்பிரை சஷ்டி தினத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஸ்ரீ சுயம்பு பச்சையம்மன் கோவிலில் இந்த ஆண்டிற்கான முப்பூசை திருவிழா நடைபெற்றது. இதனை ஒட்டி விரதமிருந்த பக்தர்கள் பம்பை மேளதாளங்கள் முழங்க பூஜை கூடைகளை சுமந்து சாமி ஆடியபடி ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவு செய்தனர். ஆன்மீக செய்திகள்.